Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.4ல 10th சம்மும் 11th சம்மும் பார்க்க போகிறோம். 10th சம்மில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 23 வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூவும் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூபோட வேல்யூவும் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் எந்த ஐடென்டிட்டி வந்து யூஸ் பண்ணுறேன்னா x plus y to the whole square is equal to x square plus y square plus 2xy. இந்த ஐடென்டிட்டி வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான் வந்து ரீப்ளேஸ் ஆகுது. ஒய்க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆகுதுன்னா 1/x ஸ்கொயர் வந்து ரீப்ளேஸ் ஆகுது. அப்படின்னா எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/y ஸ்கொயரோட வேல்யூ எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் டு தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xyங்கிற ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன ரீப்ளேஸ் ஆகுதுன்னா எக்ஸு தான் வந்து ரீப்ளேஸ் ஆகுது. ஒய்க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆகுதுன்னா 1/x வந்து ரீப்ளேஸ் ஆகுது. அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக நான் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஒய்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா 1/x வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் டு தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 1/x வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் to the whole square plus 2 into எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஒய்க்கு பதிலாக 1/x வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் எனக்கு கேன்சல் ஆகிரும். அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x to the whole square ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். எக்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். எக்ஸும் கேன்சல் ஆகிறதுனால மீதி 2 மட்டும்தான் இருந்திருக்கும். அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்கன்னா 23 வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ. அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரோட இங்கே இருக்குது. அதுக்கு பதிலாக நான் இந்த 23யை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ் ப்ளஸ் 1/x to the whole square is equal to இதுக்கு பதிலாக 23 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் 2. அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x to the whole ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னா 23 ப்ளஸ் 2ஓட வேல்யூ 25. இப்போ எனக்கு இங்கே ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயரை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா ரூட் ஆயிரும். அப்படின்னா எனக்கு எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25. ரூட் ஆஃப் 25ஓட வேல்யூ என்னென்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ என்னங்கிறது நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூபோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு நான் எந்த ஐடென்டிட்டி வந்து யூஸ் பண்ணுறேன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் to the whole cube is equal to x cube plus y cube plus 3xy into x plus y. இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி நான் x cube plus 1/x கியூபோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன ரீப்ளேஸ் ஆகுதுன்னா எக்ஸ் தான் வந்து ரீப்ளேஸ் ஆகுது. ஒய்க்கு பதிலாக எனக்கு என்ன ரீப்ளேஸ் ஆகுதுன்னா 1/x வந்து ரீப்ளேஸ் ஆகுது. இதை இந்த ஐடென்டிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணனா x plus 1/x to the whole cube is equal to x cube plus ஒய்க்கு பதிலாக 1/x. அப்படின்னா 1/x cube plus 3 into எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான். ஒய்க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆகுதுன்னா 1/x into எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான் ரீப்ளேஸ் ஆகுது ப்ளஸ் 1/x ஒய்க்கு பதிலாக. அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x. இப்போ எனக்கு அங்கே எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூவே 2 கிடச்சிருந்துச்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. அதாவது ப்ளஸ் 5 வந்து ஒரு வேல்யூ மைனஸ் 5ங்கிறது இன்னொரு வேல்யூ. ஃபஸ்ட்டு நான் எக்ஸோட வேல்யூ 5ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூபோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ளஸ் 5 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 5 to the whole cube is equal to எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் ப்ளஸ் இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்படின்னா மீதி 3 மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ 5ன்ட்டு கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ 5 கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 5ஐ க்யூப் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 125 கிடைக்கும். ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1/x க்யூப் ப்ளஸ் 3 into 5 வந்து 15. இப்போ இந்த ப்ளஸ் 15 நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணனா மைனஸ் 15 ஆகும். அப்படின்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1/x cube is equal to 125 minus 15. அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூபோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 125யும் 15யும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 110 வந்து கிடைக்கும்.
இது எப்போனா எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ 5 இருக்கிறப்ப. ஆனால் எனக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. அப்படின்னா இப்போ வென் எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ -5 இருந்தால் என்ன வேல்யூ கிடைக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே எக்ஸ் ப்ளஸ் 1/x இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே நான் -5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அந்த -5 to the whole cube is equal to x cube plus 1/x cube. இந்த ஸ்டெப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுனா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு பதிலாக -5. அப்படின்னா -5 க்யூப் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா -125 கிடைக்கும். ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1/x க்யூப். அடுத்து 3 × 5ஓட வேல்யூ 15. அப்படின்னா -15. இப்போ இந்த -15 நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா +15 ஆகும். அப்படின்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1/x க்யூப் இஸ் ஈக்குவல் டு -125. -15 அங்கே ட்ரான்ஸ்லேட் ஆகிறப்ப +15 ஆகும். அப்படின்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1/x க்யூப் இஸ் ஈக்குவல் டு -125 ப்ளஸ் 15ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்னா -110 கிடச்சிருக்கு. எனக்கு 2 வேல்யூ இந்த கொஷினில் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஒன்று என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அந்த எக்ஸ் ப்ளஸ் ஆர் -5 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1/x க்யூப் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு 2 வேல்யூ, ஒன்று 110, இன்னொன்று என்னென்னா -110. ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது 11th சம். 11th சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y - 1/y to the whole cube வேல்யூ 27 அவங்களே கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா y³ - 1/y³ வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிக்கிறேன். சொல்யூஷனில் கிவன் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். y - 1/y to the whole cube is equal to 27. இப்போ இந்த க்யூபை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா கியூபிக் ரூட்டாக மாறிடும். அப்படின்னா y - 1/y is equal to cubic root of 27 கிடைக்கும். அப்படின்னா y - 1/y cubic root of 27ஓட வேல்யூ என்னென்னா 3. அப்படின்னா எனக்கு y - 1/yயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 3 கிடச்சிருக்கு. இப்போ நான் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறேன். என்ன ஐடென்டிட்டினா x - y to the whole cube is equal to x cube minus y cube minus 3xy into x minus yங்கிற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆகிருக்குன்னா ஒய் ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஒய்க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆகிருக்குன்னா 1/y ரீப்ளேஸ் ஆகுது. அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/yன்னு எனக்கு ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இதை நான் இந்த ஐடென்டிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக ஒய் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஒய் மைனஸ் ஒய்க்கு பதிலாக 1/y சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் ஒய் மைனஸ் 1/y டு தி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக ஒய். அப்படின்னா ஒய் கியூப் மைனஸ் ஒய்க்கு பதிலாக 1/y. அப்படின்னா 1/y டு தி ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒய் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1/y இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒய் மைனஸ் ஒய்க்கு பதிலாக 1/yயை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 1/yயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா 3 கண்டுபிடிச்சிருக்கேன். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 3 டு தி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஒய் கியூப் மைனஸ் 1 கியூப் பண்ணால் 1, ஒய்யை கியூப் பண்ணால் ஒய் கியூப். இங்கே ஒய்யும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்னா -3 இருக்கும் இன்ட்டு 1 மைனஸ் 1/y. அப்படின்னா 3யை கியூப் பண்ணனா என்ன கிடைக்கும்னா 27 கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு ஒய் கியூப் மைனஸ் 1/y கியூப் மைனஸ் 3 இன்ட்டு ஒய் மைனஸ் 1/yயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 3 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 27 ஈக்குவல் டு ஒய் கியூப் minus 1/y cube. 3 into 3யோட வேல்யூ 9. அப்படின்னா -9. இப்போ இந்த -9 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுன்னா +9 ஆயிடும். அப்படின்னா y cube minus 1/y cube is equal to 27 + 9 கிடச்சிருக்கும். 27யும் 9யும் ப்ளஸ் பண்ணுன்னா 36 கிடைக்கும். அப்படின்னா y cube minus 1/y cube is equal to 27யும் 9யும் ஆட் பண்ணனா 36 கிடைக்கும். அப்படின்னா எனக்கு y cube minus 1/y cubeோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட வேல்யூ 36ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.